அப்படி ஒரு உனக்கு வாழைக்காய் வேணாம், நீ சொரக்காய் வைப்ப, நான் எங்க போறது? சொரக்காயா? சொரக்காயை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? சொரக்காயை வச்சு வேலைதே பார்க்க, நல்லா காய் சீவி நல்லா கருவாடை போட்டு சாப்பிடு. அவன் என்ன சொல்றான்னா, வீட்டுக்குள்ள நீ உட்காந்துக்கிட்டு அவ்வளவுதான். அதான் உட்காந்துக்கிட்டு என்ன அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உட்காந்துக்கிட்டு நீ வாட சீவு. நாட்டுக்கு நல்ல முக்கியமான விஷயம் சொல்ல நீ வாய பொத்தி போற. உருண்டை சொரக்காய் வேணாம், அது சொரக்காய் இல்ல, பூசணிக்காய். மணியண்டா அண்ணே, இந்த வாழைக்காய் பட்டிக்கு மருதங்குடிக்கு என்ன ஒரு நட்பு இருக்குன்னு தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு காசு கொடுத்தவரதே முதலாளி. மல்லிகைப்பூன்னு சொன்னா அங்க இந்த ஏரியாவில எல்லாம் தெரியாது. திண்டுக்கல் ஏரியாவில் மல்லிகைப்பூ கம்சன் கடையில, மதுரையிலையும் வச்சிருக்காங்க, அருப்புக்கோட்டையில வச்சிருக்காங்க. மருதங்குடி சம்சாரி பூரா நம்ம முதலாளி வினோத் முதலாளி கடையில தான் மல்லிகைப்பூ போடுவோம். அப்படி சொல்றேன். எனக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய வாழைக்காய் பட்டி நன்னரில் பிறந்து காரியாபட்டில இருந்து இங்க வருது மல்லிகைப்பூ. ஆமா ஐயா வினோத் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி வந்த வணக்கம். என் காதனி அப்படிதான் விழுந்துச்சு ப்ரோ. அந்த அவர் ஓரத்துல ஒருத்தர் நிக்கிறாரு. வா வாய்தா இன்னைக்கு வா. வாயில்லாதவரா? ஆள் என்ன பண்ற? ஆடு மேய்க்கும் போது ஆடு தவும் போது இல்ல, ஆடு தவுதா நீ தவறி அவர் மாதிரியா இருக்கு. ஏன் பாதியாவே நிக்கிறாரு? கே தர்மத்துப்பட்டி கோம்பை வா ப்ரோ, அந்த ஆட்டை பற்றி விடுறாங்க. கே தர்மத்துப்பட்டி கோம்பை RSR என்ன என்ன இருக்கு? ஏன் முண்டை நீ அப்படி எழுதல? RSR வினோத் மாதா பயலுக இலச்சிட்டியம் பாய்ஸ்ன்னு எழுதியிருக்க. இளைஞரணி பாய்ஸ் நண்பர்கள் தீட்டுப்புலி ஏரியா, தீட்டுப்புலி ஏரியா தானே? 200 சரி, இன்னொரு 300 வாங்கிட்டு வா. ஆட்டை பற்றி விட்றா. சரியா? நேரங்கள் கடந்து கொண்டிருக்கிறது, காலங்கள் போய் கொண்டிருக்கிறது. லாஸ்ட் பார் 2 மினிட். காலையும் அடிச்சு சத்துன்னு அடிச்சிடா அவளுக்கு. அவன் கொடுத்து வச்சவன் வாட் ப்ரோ, அவன் மேல எல்லாம் போய் டக்கு டக்குன்னு சாயம் போது காலையும். அவர் மாதிரி உங்க மேல நான் சாயன் அப்படித்தானே? இதானே உங்க ஆசை? ரசிகர் நீங்களும் சொல்லுங்க சாயனும் அவர் மேல. அப்புறம் என்ன இப்படி பேர் ஆசைப்படும் போது நெஞ்செலும்ப முறிக்க போற. அடி விழுந்துருச்சு முண்டை, அப்படியே நடிக்கிறேன் பாரு, கண்ணு கலங்குது பாரு, நெஞ்சில கட்டுன்னு விழுந்துச்சு. தள்ளி விட மிஸ்டர் கழுத்தரிப்பேன் 80 கிலோ இருப்போம் இருக்குல்ல. சரியா? இன்னும் ஒண்ணுமே செய்யலையே. ரொம்ப நடிக்காத, முத அதைத்தானே பிடிக்க முடியும். அண்ணே ஏதாவது பேசுனேன்னா அரைஞ்சு வருவோம்டா. சரியா? நான் மத்தாளு மாதிரி கிடையாது, உன் போர்வைக்கிலேயே முண்டிக்கிட்டே இருப்பேன். போர்வைக்குல முக்கியம் அண்ணன் என்னன்னே ஒண்ணு. அது வீடு பாத்ரூம் சுத்தம் பண்ண. சரியா? 2 பேரும் கூப்பிடுறீங்க, நான் யார்ட்ட தான் என்னன்னு கேக்குறேன். 1 ரூபாயை சுண்டி விடுவோம். இருடி பிறகு தனி போய் மாலை. தலைவா நான் ஒரு பாட்டு பாடுறா. யாரு? நான் ஒரு பாட்டு பாடுறேன், இவங்களை ஆட சொல்றீங்களா? அவங்க ஆட மாட்டாங்க. மாமா உங்களுக்கு விஷயம் இன்னைக்கு வந்து குண்டில கொப்பலாம். கருப்பா ஏன் அப்படி சொல்ற? ஏங்க ஏங்க அடிக்காதீங்க, என் செல்லத்தை அடிக்காதீங்க. ஏய் மொத்தம் உன்னை கண்ட நக்கல ரேப் பண்ணிடுவாங்க. கண்ட நக்கல எப்படி ரேப் பண்ணுவாங்க? ஏய் மாமனோட பெருமையை பத்தி தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. பக்கத்துல பாம்பு. அடே அடே, இது நாடகமா செக்ஸ் படமாடா, இருங்கடா, எனக்கு படவடன்னு வருதுடா. டே இங்க வாடி. சூப்பர் சிங்கருக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க அவரை. அவர் சூப்பர் சிங்கர் தான் போவார். பத்தியா கம்ப்யூட்டருக்குள்ள எப்படி மிஷின் அரைக்கிறான் பாரு பாரு. ஜெயா நீ போயிடாத, அவனை மாதிரி குழந்தை வந்துச்சுன்னா ஊர் இருக்காது. கொண்டையே எத்தனை இருக்கு அப்பா?
அவன் எப்படி உன் கம்பு கூட்டு மசாலா மேய்ஞ்சிருவேன். ஏ எடுத்துட்டியா? சரி சரி. இந்த மல்லிகைப்பூ எங்க உணவு முதலாளி கம்சன் கடையில் வாங்கினதா? ஜெயா நீ ஜெயா எப்பனே செய்வ? ஜெயா நீ நடந்து போகும்போது நான் எங்கன நிக்க? அதுல மாட்டுத்தாவணையில் நின்றா. நிறைய பூ கொண்டு வர வாங்கி பஸ்ல மாத்தி விடு. தம்பி உனக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது, என் பர்சனல் அது. ஆமா பர்சனல். உன் பர்சனல் நான் கையை விடவே மாட்டேன். ஜெயா முதல்வருக்கு மத்தாலும் மாதிரி நான் நைட்டு வர மாட்டேன். நைட்டு வர மாட்டாரு, காலையில வந்து படுத்து தூங்கிடுவாரு. அப்ப நைட் என்ன பண்ணணும்? நைட்டு நான் வந்துருவேன். தலைவா ஏலே டோனி அடிக்காத காரணமே நீங்க தான்டா. ஏன் அவங்க 2 பேரும் கையடிச்சுக்கிறாங்க? நீ இல்ல அதனால தானே. நீ உனக்கு வார லீவ் இல்லை, அதனால சொந்த லீவில் அடிச்சுக்கிறாங்க. ஏன்டி பிறகு நீ மயிர் மகளே. ஏதா இவன் இருக்கிற வரைக்கும் நாங்கள் கையிலே அடிக்க முடியும். ரெண்டு பேரும் அதே கேஸ் தான், அதே ஓடி அடிச்சுக்கிறாங்க. 2 பேரும் மோளக்கடா. நீ போயிடாத. நான் ஏதாவது தெரியாது சொல்றேன்னா நீ திட்டிக்கிட்டே இருக்க என்னைய. நீ போயிடாத. ஊர் நீ வெட்டு வாங்கி அஞ்சுவாரு அவன் கிளைக்கிறேன், அவன் அள்ளி விடுவேன். இங்கிட்டு வாடி. நீ வேற கருவை பச்சை பாம்பு மாதிரி. செய்யா வீட்டுக்குள்ள எப்படி படுத்து கிடப்ப? தம்பி எப்பா மைக்கெல்லாம் மைசெல்லாம் கலட்டுங்க. நீ எந்த போங்கப்பா. ஏன்டா பூரா எங்க அண்ணங்க என்ன கேட்குற? வீட்டுக்குள்ள எப்படி படுத்துருப்பேன்ற? ஏய் லவ் பண்றீங்க பூரா அவங்க பேச தெரியாம ஏதாவது ஒன்று கேட்பாங்கப்பா. நைட்டி போட்டு படுத்து. நைட்டு போட்டு படுக்கலைன்னா பகல் போட்டு படு. நீ நைட்டியே போட்டு படுத்து கிடந்தா நான் என்ன போட்டு வரேன்? நீ முண்டமாவா? ஏங்க முண்டமான என்ன சொல்லுங்களேன் ப்ளீஸ் சொல்லுங்க. முண்டமான என்னன்னு சொல்லுங்க. என் வாய் நார வாயி. உங்க எப்ப திண்டுக்கல் நேரம் பஸ் இருக்கா? ஏய் இதாண்டா திண்டுக்கல். திண்டுக்கல்ல இருந்து மதுரை போறதுக்கு பஸ் இருக்கா? வாங்கப்பா ஊருக்கு வாங்க. இன்னும் கொலக்கத்தில் உள்ள போயிடுவீங்க சார். வாங்க நாளைக்கு மதுரை பக்கம் வரணும் நீங்க. இன்னும் 2 அடி அடி விட அடிச்சுட்டு போய் அதெல்லாம் கீச்சா பூச்சாண்டு கிடுத்துடுற. என்ன கீச்சா நோத்தா கண்டலா செல்லம் ஏன் செல்லம் அப்படி பேசுற? இப்ப என்ன சொல்லிவிட்டே நீ வச்சுக்கிட்டே இருக்க? நீ அழகா இருக்கீல. செய்யா நான் மாடியில போய் குனிஞ்சுக்கிருவேன். மணி என்ன எதங்க ஏங்க எதை ஓசை அறுந்து கீழே விழுந்துறாதா? ஓசை அறுந்து கீழே விழுந்துறாதா? ஓது தொங்க. உங்ககிட்ட வந்து என்னால முடியல செய்யா. அவ்வளவுதான். மாமாக்கு வந்து முடியலையா? இந்த வாழைப்பழம் சாப்பிடு அடிக்க மாட்டேன். என் மாமே இவ்வளவு நேரம் பாலியல் பலாஸ்காரம் பார்க்கலையா? செய்யா மாமா உனக்கு ஆம்பளை பிள்ளை வேணுமா பொம்பளை பிள்ளை வேணுமா? 4 நாள் 8 வேணாம். ஆமா வடை சொல்றாங்க. பணியாரம் சொல்றாங்க. உனக்கு 4 வேணுமா? எனக்கு வராமனே. இல்லைன்னா ஒரு டென்ஷனா பெத்துக்குவோம். மாசத்துக்கு ஒரு பிள்ளை 12 மாசம். ஐயா ஒரு மொட்டாயிரம் இருந்தா கொண்டு வாங்க. மொட்டாயிரம் அவங்கள அப்படியே தொங்க விட்டு ஓட்டிட்டு ஏய் நோத்தா குந்தாணி மகளே. குந்தாணி என்ன பொழந்து தள்ளிட்டாரு? உனக்கு 4 பொம்பளை பிள்ளை, அவருக்கு 7 ஆம்பளை பையன். மாசத்துக்கு ஒரு திட்டி முறப்பாடு பிள்ளை சூனியம் அத்தனைக்கும் காப்பு கட்டுவேன். காப்பு கட்டுவீங்களா? எதுக்கு காப்பு கட்டு? எப்படி தெரியுமா காதல பண்ண போறேன்? காதல பண்ண போறீங்க? கமான் கப்ளிங் மண்டை இன்ஸ்ட்ருமெண்ட் ஓகே. இப்ப நீ அடிச்சத பாப்புடா. குரங்கு இதை திங்கிற மாதிரி இருக்குல்ல. கிண்டுகா கிண்டுகா. ஐயோ அடைச்சுக்க போ. சீ கார் சிக்கிருச்சு. இப்படி தலைவா வா தலைவா.
அண்ணே 1000 தான் இருந்தாலும் வயசுல மூத்தவன். யாரு மூத்தவன்? நீ இந்த நாளைக்கு மூத்தவன் பார்த்தா நொட்டு நொட்டுன்னு அடிச்ச. இல்ல என்ன இல்ல காலைல கும்பிட்டு விடு. வண்டி போட சொல்லு, வண்டி போடு, வண்டி போடுனே, வண்டி போடு. அண்ணே இங்க 2 சாத்து சாத்துறேன். சரி வண்டி போடு. மூக்க பிடிக்க கூடாதா? என்னைய கட்டிப்பிடி, என்னைய கட்டிப்பிடி. ஆள் அனுப்பிவிடு, போய் ஆள் அனுப்பிவிடு. போமா ஆள் அனுப்பிடுறியா? ஏய் 2000 சேர்த்தாரேன் வா. வா கட்டி பிடிக்க சொல்லு. எக்கா 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 உன் காலில் விட. கட்டி பிடிக்க சொல்றியா? இன்னையிலிருந்து எல்லா இளைஞர்களும் இதை பயன்படுத்துங்க. மாடு பொடி மாடு. டேய் அடே மருதமணி காலையில ஒத்தரவா வாங்கிக்க மாட்டேன், மரியாதை துப்பிட்டு வாடா. அடே அடே ஒமட்டும்டா, அந்த பிள்ளை இளங்குடி முத கொண்டு வாயில வந்துரும்டா. ஏய் விழா கமிட்டி என்னன்னு கேளுண்ணே. அண்ணே விழா கமிட்டி என்ன சிறுநாய் பீவாட வருது? அடிப்பியா? சொல்லவே மாட்டேன், அடிப்பியா? சொல்லவே மாட்டேன். ஐயோ வாய்க்குள்ள செய்யறான். ஐயோ மசுறு மையம் ஓட்டப்பொழுக்கு அதுக்கும் அம்மா சி அப்பாடா போயிட்டேன். அண்ணே வாண்ணே. சொரு புஞ்சு போன மயிறு மனே அண்ணே கண்ணன் வாண்ணே. அப்பா இல்ல. நீ மாதா ஆடியோஸ் பயலுக நல்லமனாக்கியம்பட்டியை சேர்ந்த உறவுகள் சார்பாக 101 கண்ணாம் கருத்தகிளி பாடல், கண்ணங்கருத்தகிளி பாடல் கண்ணாங்கர்த்தகில் இல்லைங்க. எஸ் பால்ராஜ் தேவர் எம் ராமலிங்கம் இந்த பாடல் பாட சொல்லி 50 ரூபா. நன்றி நன்றி ப்ரோ. அந்த கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா என கண்டு காம போரி என்னை சின்னாத்தா. அடி கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா என கண்டு காம போரி என்னை சின்னாத்தா. ஏய் கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா இத கண்டு சின்னாத்தா. சும்மா நின்னு பேசுனாக்க என்னத்தா ஓம்பிட்டு சொத்தலஞ்சு போயிரம்மா ஒன்னாத்தா. அந்த கம்மாக்கர பழங்கவட்டி கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா. வணக்கம். மாட்டிக்கிச்சே. அவன் அசஞ்சான்னா உன்னையும் தூக்கி போட்டு எரிச்சே வருவேன். நீ என்ன மயத்தை கொண்டு போய் இங்கே திருகிற போகாட்டாலும் நான் இங்க போனா என்ன என்னன்னு கேளு. நான் போக மாட்டேன், நான் இங்க தான் நிப்பேன். போனா கேளு. அப்படியே. அப்படியே பார்த்தா பேசு. ஒரு 12 தினியை சந்தேகப்பட்டேன். அதான் சொல்லாதீங்க, நாங்க போக மாட்டேன். போக மாட்டேல. நீ சும்மா இருடா போதே. அப்போ ஏற்கனவே தடம் பார்த்துருக்காங்க. என் ஏற்கனவே புலகிட்டியாடி களவாணி பயிரலாம். எர்றா இன்னொரு வாழைப்பழத்தை. வேணாம்டா வாழைப்பழம்னு ஃபேமிலி பயப்படும்டா. அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். ஆத்தா பேன் சொன்னதைய நான் கேட்கல, இந்த அண்ணன் தம்பி சொன்னதைய வாங்கல, காதில வாங்கல.
ஏய் பச்சை பாம்பு உனக்கு அங்கே என்ன வேலை? அந்த வேலை இல்ல, அந்த மேல போய் சீன் கம்பெனி என்ன கம்பெனி படிச்சேன். அம்மா அந்த கம்பெனி வச்சுதான் நீ அமெரிக்காவுக்கு வேலைக்கு போக போற. ஏய் யாரையுமே மோந்து வாக்காத எம்கேஆர் இன்னைக்கு மோந்து வாக்க போறேன். இந்த மூத்தர வாடை வருதடி, அவனோட போய் பிணைஞ்சு உருண்டு சம்சா போட்டிருக்கியே. இல்ல 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 கோபால் கோவாது உங்க சீட்டு தான், வாங்க மண்ணெண்ணெய் ஊற்றி கோவா உங்க சீட்டு ப்ரோ ரேஷன்ல பஞ்சாச்சு வாங்க. உயிரே தப்பிச்சு எப்படியாவது அந்த பிள்ளைய நீங்க கட்டி பிடிச்சிங்களா? இங்க வருங்க மயிரை பிடிங்கிறேன். அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சிங்களா? இருங்க இந்த பால் கவுச்சி அடிக்குதுல்ல, பால் கவுச்சியா ஓம் இல்ல ஓம் 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 ஏதோ உயிரானது அங்கிருந்து ஒத்தனதை தாண்டி சொன்னேன். சாதிஜானா எல்லாம் என்ன ஏசுது, தின சபுக்காலே அடிச்சது போல் பேசுது. அடி சாதிஜானா எல்லாம் என்ன ஏசுது, நாசமா போக படிக்க விடுங்கடா. அண்ணன் ஜீவ சமாதி ஆயிடுச்சுன்னு அவங்க என்ன பண்ணாங்க நீ சொல்லு? மண்டி போட்டுச்சு. யார் மண்டி ஓட்டா? அண்ணன். அந்த அம்மா அப்படியே நின்னாங்க. அப்போ ஜோலியை முடிச்சிட்டாங்க. அப்போ நம்ம வளகாப்புக்கு வர வேண்டியதை வாங்கடா போவோம். சோறு 7 வகை சோறு கட்டட்டுமான்னு அதில் மட்டும் கூர்ண மரத்தை போட்டு போது எனக்கு வை. என்னத்தா அவ்வளோதான், பால் நின்றுச்சு பாட்டு நின்று. என்னத்தா நான் பாடுறேன், நீ பரலோகம் போ. ஏய் அடிக்க மாட்டேன் வாத்தா. பெரிய மயிர் மாதிரி பேசினேன், நான் இங்கே தான் நிற்பேன், மட்டும் அங்கே போயிட்டியே. பரவாயில்லையே, அந்த ஸ்டாம்புக்கும் இந்த மை தேவைப்படுது. ஆசை வராமையா உன் மசுறு உரம் உடம்புல ஒட்டியிருக்கு. அவன் தான் தூர் வாரிட்டானடி. இன்னும் நான் வளதேன் மழை வேஞ்சாத்தேன். ஓகே உடனே நினைக்கவே மாட்டேனே, 1000 தான். அவன் காலில் விழுந்தேன், நல்லா இருப்பேன். என்னைக்கு என்னைய முண்டமாக அவுத்து விட்றானோ அன்னையோட நான் வீட்டில் இருக்க போகிறேன். அவ்வளோதான், நாடக உலகத்தில் என்னை காரி துப்பிடுவாங்க. அண்ணே அதே மாதிரி உரிச்சு விடனே. என்னது நீ சும்மா இல்லை ஜெயா, நீ என்ன கலர் சட்டின்னு பார்க்க வேணாமா? இப்போ இவங்க யாருன்னு தெரியலையே. அப்போ துவைக்கும் போது வர்றவங்களா? வாங்கி வச்ச தாலி ஒன்றும் வாங்கு, அந்த அழகு மலைய வாஜலில தினையேங்கு. அடி வாங்கி வச்ச தாலி ஒன்று வாங்குது, அந்த அழகு மலைய வாஜலில தினையேங்குது. கண்மணிய பொழுது சாஞ்சு நேரமாகுது, நான் காத்திர. அடே வாசி தொலைங்கடா. அதுக்கே அவன் மூஞ்சி இப்படி போகுது. உன்னைய பார்த்துட்டா அவனாவது கட்டி பிடிப்பானடா. அண்ணே அறிவுரிக்காக அண்ணே, இந்த காதலர் மாதிரி இவரும் ஒரு காதலர்னு. யாருக்கு? அவங்களுக்கு. இவங்களும் என் மச்சான் தான். மேடம் எல்லா இடத்துலையுமே எல்ஐசி பிடிக்கிறீங்களா? வாடி, உனக்கு பின்னாடி இருக்குடி. உன் பின்னாடி உன் சிமுண்டு முடிய நான் பொக்கலை. அதா உன்னை சொன்னதுக்கே உனக்கு துடிக்குதுன்னா அப்போ இங்கே உள்ள துடிக்க விட்டுருக்கேன். இங்கே வரணும், இங்கே நெஞ்சே வெடிக்குதுன்னு. நான் ஜோடி பொருத்தம் சூப்பர்ரா. அங்கிட்டு ஒருத்தையும் கம்மா முக்குளிப்பேன், இங்கிட்டு ஒருத்தையும் கருவை ஓனேன். உனக்கு புள்ள வளர்ந்துச்சுன்னா இப்படித்தான் இருப்பேன் உன் மயன். உனக்கு இந்தா பாத்தியா, உன் வாட்டர் கேன்ல தண்ணி குடிக்க வரேன் பாரு. நான் தான் சொல்லணுமா? அப்ப உங்களை பார்த்து எனக்கும் காதல் வந்துருச்சு. ஊம் ஓம் இல்லை ஓம். காதல சொல்லுத்தா. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே.
தினம் தினம் உந்த தரிசனம் பெருத்த வைக்கிறே மனமே இனி நீ இல்லாத வாழும் வாழ்விடார் ஏறும் மயங்கி நீ சொல்ல தயங்கி நீ உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்த தரிசனம் பெருத்த வைக்கிறே மனமே இனி நீ இல்லாத வாழும் வாழ்விடார் மயங்கி நீ சொல்ல தயங்கி நீ உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்த தரிசனம் பெருத்த வைக்கிறேன் உறக்கமில்லாமல் அன்பே நான் ஏங்கு மீட்க போதும் இரக்கமில்லாமல் என்னை நீ மாற்றலாம் முன்னாலும் வாடை காலமும் நீ வந்தால் வசந்தமாகலாம் கொதித்திருக்கும் கோடை காலமும் நீ வந்தால் குளிர்ச்சி காணலாம் என்னாலும் தனிமையே எனது நிலைமையோ உன்ன கவிதையோ கதையோ இரு கண்ணும் என் நெஞ்சும் இரு கண்ணும் நெஞ்சும் நீரினாலும் மயங்கி நீ சொல்ல தயங்கி நீ உன்னை விரும்பினேன் தினம் உந்த தரிசனம் பெருத்த வைக்கிறேன் ஒரு பொழுதேனும் உன்னோடு சேர்ந்து வாழணும் உயிர் பிரிந்தாலும் அன்பே உன் மார்பில் சாயணும் மாலை மங்களம் கொண்டாடும் வேளை வாய்க்குமோ மனவரையில் நீயும் நானும் தான் உச்சோடும் நானும் பிள்ளை பிள்ளை வரந்துச்சு பத்தியா அதே என் பவர் எந்திரிப்பா என் மயனை பார்ப்போம் ஆடா தங்க அப்பாவுக்கு பேர் எடுத்துக்குறா இவன் தானா அப்பாவுக்கு பேர் எடுக்கணுமா மாலை மங்களம் கொண்டாடும் வேளை